இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரதிப்ரிஷன் எந்த ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வந்திருப்பான்னு. அதாவது ராம்நாட்டு அத்தியூத்தில் இருக்கிற பகவதி அம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம். எங்கள் அப்பா வழி குலசாமி கோவில் இது. இங்கே உள்ள எல்லா கடவுளுமே நல்லா உக்கிரமான கடவுள்கள். உதிரமுடி ஐயனார் உள்ளக்க நிறைய கோவில் இருக்குது. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் சாமி கும்பிட வந்துட்டோம். செம கூட்டம். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். அங்கே வந்தாலும் நாங்கள் 2வது பந்தி தான், அதாவது கடைசி பந்தி. நாங்கள் தான் கடைசி. அதோட சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா கருப்பங்கோயிலில் நல்லா கோவில் ஹைட்டுக்கு அருவா நேர்த்திக்கடனா இல்லை கோவில்லேருந்து வச்சாங்களான்னு தெரில. கோயிலே நாங்கள் தான் கடைசி சாமி கும்பிட போனது. ரதிப்ரிஷன் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டாங்க. மேலே உள்ள அந்த ஆர்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரதிப்ரிஷன். அதோட நேராக போய் பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு ரதிப்ரிஷனை கீழே போட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஃப்ரீயாக கும்பிட்டோம் சொல்ல போனோம். ஏன்னா கடைசி 2 மணி ஆயிடுச்சு இன்றைக்கி. காலையில் செம கூப்பிட்டோங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் டெய்லியும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு இங்கே கோவிலில் தண்ணி தர்பூசணி எல்லாமே கோவிலேருந்து வழங்கிட்டு இருந்தாங்க. அம்மன் நல்லா அழகாக பூவிலே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சாமியை. நம்ம ரதிப்ரிஷனை கீழே போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சார் சிரிப்பு சொல்லப்போனால் கீழே போட்டோன்னு தரையில் சாரை கையிலே பிடிக்க முடியல. அதோட தீவாரனை பார்த்துட்டு துண்ணூறுலாம் வாங்கிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு திரும்ப கிளம்பியாச்சு. திரும்ப எங்கே கருப்பங்கோயிலுக்கு தான். இங்கே கும்பிட்டு முடிச்சோன்னே நெக்ஸ்ட்டு அங்கே அதோட சுற்றி உள்ள எல்லா கோவில் நிறைய கோவில் இருக்குது உள்ளே பார்த்துட்டு இதான் ராஜகோபுரம். இதுதான் இப்போ ரீசெண்டாக கட்டினது. நிறைய கடைத்தெருவு எல்லாமே வந்து இருந்துச்சு. அதோட கருப்பங்கோயிலுக்கு போனோம். அங்கே போனால் பூசாரி காணோம். அதோட அங்கே ஒருத்தவங்க தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பூ போட்டு எப்போ மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எப்போதும் அர்ச்சனை பண்ணுவோம், இந்த தடவை மட்டும் பூ போட்டு சாமி கும்பிட்டோம். கடைசியில் எல்லோரும் காணாம போயிட்டாங்க. நாங்கள் பொறுமையாக நிதானமாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ரதிப்ரிஷனுக்கு தங்கப்பாப்பா வளையல் வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஒன்று சிறுசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி பெருசே வாங்கிட்டு வச்சு போடலான்னு